வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் நல்ல நாளில் உன்னை காண வந்திருக்கின்றேன். நான் சொல்லும் பொழுது உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு செய்தியும் உன் வாழ்க்கையின் சுப செய்தியாக மாறும். ஒருவேளை கந்தனை நீ நம்பாமல் செல்வாயானால், நீ சென்ற அடுத்த நொடியே நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். அப்பொழுது இந்த கந்தனை நீ நம்பாமல் செல்ல முடியாதல்லவா? உன் அப்பன் நான் உனக்காக வருகின்ற இந்த நேரத்தை ஒருபோதும் உன்னால் விட்டுவிட முடியாது. நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த கந்தன் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க வேண்டும். இது எல்லாமும் தான் உன் எண்ணமாக இருக்கிறதல்லவா? அதுதான் கந்தனின் எண்ணமும். ஆனால் என்ன செய்ய முடியும்? சில சமயங்களில் சில விஷயங்கள் நடக்கவே முடியாத ஒரு காலநிலையை உருவாக்கி விடுகின்றது. இது நடந்தால் உனக்கு நல்லதே இல்லை என்று தெரிய வரும் பொழுது, ஒரு தெய்வமாக இருந்து உன் அப்பனாக நின்று, உன் தோழனாக நின்று, உன் சகோதரனாக நின்று நான் அதை உனக்கு எப்படி நடத்தி கொடுக்க முடியும் என்றுதான் கந்தன் அந்த விஷயத்தை நடத்தாமல் விட்டு விடுகின்றேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து பார்த்து செய்கின்ற நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கான ஒவ்வொன்றையும் சரியாகவே நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி உனக்கு எல்லா நிலைகளையும் நம்பிக்கையோடும் நன்மதிப்போடும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நீ வந்த நிலையை நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது என்று கந்தன் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்கிறேன் என்றால், அதில் இருக்கும் ஆழமான காரணம் எப்பொழுதுமே உனக்கு சரியாக புரிந்திருக்க வேண்டும். நான் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் நின்று உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக உருவாக்கி தர வேண்டும். கந்தன் இருக்கும் இந்த இடத்திலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகளும் தீமைகளும் என்னவென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்லாமல் எங்கும் செல்ல மாட்டேன். உன்னுடைய மனநிலையில் நான் எப்பொழுதும் இருக்கிறேன். உன்னுடைய எதிர்காலத்தை நான் எப்பொழுதும் உறுதிப்படுத்துகிறேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலைகளிலும் உனக்கான ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வராமல் போய்விடக்கூடாது என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறேன். உனக்கான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க உன் அப்பன் நான் தெளிவோடு இருக்கும் பொழுது, என் பிள்ளை நீ எதையுமே நினைத்து கலங்கக்கூடாதல்லவா? ஏதோ ஒரு காரணத்தினால் நடக்கும் இந்த விஷயங்களை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த கந்தன் சொல்லித்தரும் விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றட்டும். உன் அப்பன் நான் உனக்காக நடத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வழி நடத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது எதற்கு என் பிள்ளை நீ கலங்க வேண்டும்? சிந்தனைகளினால் உன்னை செதுக்க கந்தன் தயாராகிவிட்டே, உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உனக்கு உணர்த்த நான் தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் இருந்தாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள், இந்த மாதத்தினுடைய பிறப்பான இன்று வைகாசி 1ஆம் தேதி உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நம்பிக்கைகளை இனி அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்க கூடாதல்லவா? சொல்கின்ற வாக்கு, தருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கந்தனுடையது. அதனால் எந்த இடத்திலும் எதையுமே நீ இழக்கக்கூடாது. நான் வருகின்ற நாள் முதல் இனி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை தன்னை சுற்றி வந்து நடத்துகின்ற
எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக எதையுமே என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்மதிப்போடு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ பெற வேண்டும். கந்தன் உனக்காக நடத்தும் எல்லாவற்றையும் நான் மேலும் மேலும் உன்னுடைய மனநிறைவாக கொண்டு வந்து சேர்க்க முடிவெடுத்து விட்டேன். உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள், உன்னை எப்பொழுதும் வேதனைப்படுத்திய துன்பங்கள் என்று ஒவ்வொன்றிலும் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நான் உருவாக்கி கொடுக்கிறேன். நல்ல மனநிலையோடு நீ எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நல்ல எண்ணங்களோடு எதையுமே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். மாதத்தின் பிறப்பு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நான் உணர்ந்து விட்ட பிறகுதான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். நீ செய்கின்ற பல செயல்கள் உனக்கான பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் தேடி வந்து உனக்கு தரத்தான் போகிறது. எதையுமே நினைத்து நீ கலங்கிவிட வேண்டாம். அப்பன் சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களை நீ எப்பொழுது எல்லாமும் தெளிவாக ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது எல்லாமும் உனக்கான மாறுதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நடக்க தொடங்கிவிடும். நான் சொல்லும் சொல்லில் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நம்பிக்கைக்குரிய விஷயங்களும் நடக்க தொடங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய ஒவ்வொரு நிலையிலும் நான் இருக்கிறேன். உனக்காக ஒவ்வொன்றையும் உன் வசமாக ஒப்படைக்க நான் இருக்கின்றேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை கைகொடுத்து தூக்கிவிட எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றையும் நீ உணர்கின்ற இந்த காலத்தை இனி எல்லாமுமாக நான் உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் இந்த நேரம், உன் முன்னால் நான் இருந்து உன்னை நம்பிக்கையோடு பார்த்து கொள்வேன். என் பிள்ளையை, கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கும் ஒவ்வொரு புரிதல்களும் உனக்குள் நிச்சயமாக மன தெளிவை கொடுக்கும். இந்த காலம் இனி என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதுவானாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கந்தன் சொல்லும் விஷயங்களிலால் உனக்குள் இருக்கும் புரிதல் மேலும் மேலும் அதிகமாகும். உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும். நல்லதாயினும் கெட்டதாயினும் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள தொடங்கி விடுவாய். எதிலும் ஒரு நம்பிக்கையோடு நீ வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகி விடுவாய். உன்னால் சாதிக்க முடியும் என்ற உணர்வு உனக்குள் வந்துவிடும். கந்தன் இருக்க என் பிள்ளை இனி எதற்கும் நீ கலங்காதே. அப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களையுமே யோசித்து என் பிள்ளை நீ பதறிவிடாதே. யார் என்ன சொன்னாலும் சரி, வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் 1000 சொல்வார்கள். ஆனால் உனக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை சுமந்து கொண்டு போராடி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழக்கூடிய நபர்களுக்கும் எல்லா கஷ்டங்களையும் தன் தோளில் போட்டுக்கொண்டு தன் குடும்பத்திற்காக ஆசைகள் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி ஓரமாக வைத்துவிட்டு குடும்பம்தான் உலகம் என்று வாழக்கூடிய நபர்களுக்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அடுத்தவர்களின் வழிகளை சிறிதும் புரிந்து கொள்ளாமல் நம்மை பற்றி பழி சொல்ல தெரிந்த அவர்களுக்கு நீ வாழ்வதற்கான வழிகளை ஒருபோதும் சொல்ல தெரியாது. ஒருவேளை அதை சொல்ல தெரிந்தாலும் கூட அதை சொல்வதற்கான மனம் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்காது. சொன்னால் நீ நிம்மதியாகி விடுவாய் அல்லவா? அதனால் இதையெல்லாமும் ஒருபோதும் இவர்கள் சொல்லிவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் கந்தன் சொல்லும் வார்த்தைகளை
நீ புரிந்து கொண்டு யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் தேவையில்லாமல் பேசிக்கொள்ளாமல் நீ நிம்மதியோடு இருக்க பழகு. உனக்கு நல்லதுதான் நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.